கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களில இயேசுவினுடைய சீசர்கள் அவருடைய இரண்டாம் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரத்திலையும் மார்க்கு 13வது அதிகாரத்திலையும் அநேக அடையாளங்களை சொல்லுகிறார். அதுல மிகவும் முக்கியமான ஒரு அடையாளத்தை தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல தானியேலின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை கோட் பண்ணி சொல்லுகிறார். அதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம், மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். இதையே மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலேயே சொல்லுகிறார். அதாவது ஒரு யுத்த அபாயங்கள் தேசத்துல வருகிற பொழுது சில நேரங்களில அரசாங்கம் அவர்களுடைய வீடுகளில் இருந்து அவர்களை செப்பரேட் பண்ணி எங்காவது ஒரு இடத்துல சேஃப்டியான இடத்துல தங்க வைக்குமாமா. முதலாவது உலகப் போரின் நாட்களையா இருக்கலாம், அல்லது இரண்டாவது உலகப் போரின் நாட்கள்லையா இருக்கலாம். இப்படி ஒரு யுத்த அபாய செய்திகள் தேசத்துல வருகிற போதுதான் இங்க சொல்லப்பட்ட அடையாளங்கள் அத்தனையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப தானியேலுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் சொல்லி, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான் அப்படிங்கிறார். அப்ப நிற்கக்கூடாத இடத்தில் நிற்கிற பாழாக்கிற அருவருப்பு அப்படிங்கிறார். அப்ப நிற்கக்கூடாத இடத்துல நிற்கக்கூடிய ஒரு பாழாக்கின் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்துல மிக முக்கியமாக பாபிலோன் தேசத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது பாபிலோன் தேசம் எனப்பட்டது பிரசித்தப்பட்ட தேசமாக மாறுது. அதாவது உலகத்தையே பாபிலோனியர்கள் தன்னுடைய கையில் எடுத்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அனுகிரகத்தை, கிருபையை பாபிலோனுக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார். அதுல ஒன்று என்ன அப்படின்னா, எருசலேமும் பாபிலோன்ல சிறைப்பட்டு போயிருது. சகல இஸ்ரவேலரும் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு வரப்படுகிறாங்க. அப்ப அந்த காலகட்டத்துலதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், பாபிலோனுக்கு இஸ்ரவேலர் சிறைப்பட்டு போயிருவாங்க என்பதையும். தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இஸ்ரேலரே சிறைப்பிடித்து கொண்டு வந்து வைத்திருக்கிற இந்த காலகட்டத்துல பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட ஒரு ராஜாவுக்கு இரவுல ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்துலதான் ஒரு சிலையை நிற்கக்கூடாத இடத்துல நிற்கிறதாக காண்கிறாரு. இந்த சிலையை ஒரு கல் மோதி அது முற்றிலும் சிலை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. மோதின கல் பெரிய பர்வதமாய் மாறுகிறது. இந்த சொப்பனத்தை பார்த்த நேபுகாத் நேச்சார் கலங்கி போய் இந்த பாபிலோன் தேசத்துல இருக்கிற சகல சாஸ்திரிகள், மந்திரவாதிகள், இன்னும் பூசாரிகள், அந்த தேசத்துல எவ்வளவு பெரிய ஞானிகள் என்று சொல்லப்பட்ட எல்லோரையும் வரவழைத்து தான் பார்த்த சொப்பனத்தையும் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய இந்த பக்திமான்களிடத்துல அவர் கேட்கிறார். அதாவது சொப்பனத்தை சொன்னா அர்த்தத்தை சொல்லலாம், சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லணும் என்று சொன்னபோது பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற ஞானிகளாலும் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய பூசாரிகளினாலும் எல்லா விதமான மந்திரவாதிகளினாலும் ஒன்றுமே சொல்ல முடியல.
இதன் நிமித்தமாய் அந்த நேபுகாத்நேச்சார் கலங்கி அந்த தேசத்துல இப்பேற்பட்ட ஞானிகளிலிருந்து, பூசாரிகளிலிருந்து, மந்திரவாதிகளிலிருந்து ஒருத்தரும் உயிரோடு இருக்கக்கூடாது, அவங்க வீடு எருக்கடவாய் மாற கடவுது என்று டிக்ளேர் பண்ணுகிறார். அப்ப அந்த நாட்கள்ல ஞானி என்று சொல்லப்படுகிற, பக்திமான் என்று சொல்லப்படுகிற தானியேலும் இருக்கிறாங்க. இப்ப தானியேலின் தலைக்கும் கத்தி வருகிறது. இப்ப தானியேல் தான் ராஜாவின் இடத்துல தயவு கேட்டு 2 நாள் காத்திருக்கும்படியாகவும், 2 நாள்ல நாங்கள் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லுகிறோம் என்று சொல்லி விண்ணப்பம் வைத்தது நிமித்தமா ராஜா 2 நாள் பர்மிஷன் கொடுக்கிறாரு. அப்பொழுது தானியேலினுடைய நண்பர்களாகிய அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பாபிலோன் தேசத்துல அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் பேர்ல தான் தானியேலுடைய நண்பர்கள் வந்தாங்க. ஆனா அந்த பாபிலோனிய தேசத்தினுடைய தெய்வங்களுடைய பெயரை தான் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று மாத்தினார். ஆனா பெயர் என்ன மாட்டி இருந்தாலுமே அவங்க இருதயம் எனப்பட்டது தேவனை தவிர வேறு யாரையுமே பின்பற்றாதபடி உத்தமமாய் இருந்ததுனால அந்த பாபிலோன் தேசத்திலேயே தேவன் அவர்களை உயர்த்தினதை பார்க்கிறோம். இப்ப இந்த சகோதரர்களுக்கு அறிவித்த போது இவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்த போதுதான் 19வது வசனத்துல சொல்லுகிறது, பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினபடியினால் உம்மை துதித்து புகழுவேன் என்றான். இதைத்தான் இயேசு சொல்றார். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான் என்ற போது இப்ப இந்த நேபுகாத்நேச்சார் எந்த இடத்துல இருந்தாரு, நேபுகாத்நேச்சார் என்ன வஸ்திரம் உடுத்தி இருந்தாரு, நேபுகாத்நேச்சார் என்ன நினைவோடு கூட இருந்தாரு, அப்பொழுது அவருக்கு வெளிப்பட்ட இந்த சொப்பனம் எப்பேற்பட்டது என்பதை குறித்து விலாவாரியாக கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்துறார். அதாவது இந்த சொப்பனம் எனப்பட்டது ஒரு சிலை 4 விதமான தன்மைகளை கொண்டதா இருக்குது. தலை எனப்பட்டது பசும் பொன்னால் ஆனதுங்கிறார். 2வது மார்பகமும் கைகளும் வெள்ளியினால் ஆனது அப்படிங்கிறார். அடுத்து இடுப்பும் முழங்கால் வரைக்கும் பித்தளையினால ஆனது. அதற்கு கீழே கால்கள் களிமண்ணும் கல்லுமானது என்று சொல்றார். அப்ப இன்றைக்கு இந்த சிலையை குறித்து தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தின அந்த காலகட்டத்தை 4 விதமாக பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. அதாவது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்தில இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வரைக்கும் 14 தலைமுறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 14 தலைமுறை 73 வருடங்கள் நடந்திருக்கு. அதாவது பாபிலோனிய ராஜ்யம் எனப்பட்டது 73 வருடம். இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷம்தான் பாபிலோன்ல இருக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். அப்படின்னா இவங்க 70 வருடம் இஸ்ரேல் தேசத்தை ஓய்வு நாட்களை அனுசரிக்கல. அப்ப தேசம் மனரம்யமா இருப்பதற்கு தேவன் இஸ்ரேல் மக்களை எருசலேமை விட்டு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வச்சு பாபிலோன்ல 70 வருஷம் தேவன் சிறைப்பிடித்து வைத்திருந்தார். நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து வைக்கல.
இவர்கள் எருசலேமில் இருக்கக்கூடாது, எருசலேம் ஓய்வை 70 வருடம் மனரம்யமா அனுசரிக்கணும் என்று சொல்லி நேபுகாத்து நேச்சாருக்கு தயை பாராட்டி தேவனே பாபிலோன்ல இஸ்ரவேலை சிறைப்பிடித்து வைத்திருந்தார். இந்த 70 வருடம் முடிந்த பின்பு கூட இஸ்ரவேலர் எருசலேமுக்கு வர வேணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம போயிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த பாபிலோனுக்கு எப்ப இஸ்ரவேலர் வந்தாங்களோ தேவனும் இஸ்ரவேலரோட கூட பாபிலோனுக்கு வந்துட்டார். அந்த இஸ்ரவேலர் பாபிலோன்ல இருந்த காலகட்டத்துல பாபிலோனை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜாக்களோடு தேவன் வைத்திருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அல்லது ராஜாக்களிடத்துல தேவனுடைய என்கவுண்டர் அதற்கு பின்னாடி எப்பொழுதுமே வந்தது கிடையாது. இப்ப தேவனுடைய பிள்ளைய ஒருவேளை சில சூழ்நிலையில தேவன் நெருக்கத்துல கொண்டு போறது மாதிரி தெரியலாம். ஆனா தேவனே அந்த நெருக்கத்தில் வருகிறபடினால அங்க தேவன் தம்முடைய நாமத்தையே சேர்த்திய மகிமைப்படுத்துறார் பாருங்க. ஒருவேளை பவுலின் நாட்களில பவுலும் சீலாவும் சிறைக்கு கொண்டு போகப்பட்டதா இருக்கலாம், பேதுருவை சிறைக்கு கொண்டு போகப்பட்டதா இருக்கலாம், யோசேப்பை சிறைக்கு கொண்டு போகப்பட்டதா இருக்கலாம். இந்த நெருக்கத்தின் காலத்துல தேவனும் இவர்களோடு கூட நெருக்கப்பட்டு இருக்கிறார். இந்த பாபிலோன் தேசத்துல நேபுகாத் நேச்சாரினுடைய ஆட்சி காலம்தான் தலை பசும்பொன்னான காலம் அப்படிம்பாங்க. சில பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன், பிரதர் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க பிரதர், அன்றைக்கு அப்படி இருந்தீங்களே அதெல்லாம் பொற்காலம் பிரதர், அந்த மாதிரி காலமெல்லாம் இனிமேல் எப்பவுமே வராது அப்படிம்பாங்க. ஏன் பொற்காலம் அப்படின்னா, பாபிலோன்ல மாத்திரம் இல்லைங்க, இஸ்ரவேலர் எங்கெங்க எல்லாம் இருந்தாங்களோ இஸ்ரவேலின் தேவன் அவங்களோடு கூட இருந்ததுனால அந்த ஊரெல்லாம் ஒரு பொற்காலத்தை அனுபவித்தது. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் இருந்த போது யோசேப்பின் நிமித்தம் எகிப்தே பொற்காலத்தை அனுபவிச்சது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்ததுக்கு அப்புறம் யோசேப்பை பயன்படுத்திய தேவனையும் அறியாததுனால அந்த தேசமே மெலிந்து போனது. அதே மாதிரிதான் இஸ்ரேல் மக்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்த போது அந்த கானான் தேசம் இஸ்ரேல் தேசமாய் கன்வெர்ட் ஆகிற போது அந்த இஸ்ரேல் தேசமே ஒரு பொற்காலமாய் மாறினது. ஆனா என்றைக்கு வேத வசனத்தை விட்டாங்களோ, கற்பனையை விட ஆரம்பிச்சாங்களோ, தேசத்துல மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் அழிவுகள் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரிதான் இங்க பாபிலோன் தேசத்துல இஸ்ரவேலர் 70 வருடம் இருக்கிறாங்க. இந்த 70 வருடத்தை முடிச்சு அவங்க பாபிலோனில இருந்து இஸ்ரேலுக்கு போகாமல் இருந்த காரணத்தினால தேவன் சில ராஜாக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறார். பாபிலோனிய ராஜாக்களை, அதுல கோரேஸ் ராஜா வர்றாரு, தரியு ராஜா வர்றாரு, அஷ்டஸ்டாஷ்ட ராஜா வர்றாரு. இந்த 3 ராஜாக்களையும் தேவன் இடைப்பட்டு இஸ்ரவேலரை எருசலேமுக்கு தேவன் ரிட்டர்ன் கூட்டி கொண்டு வருகிறார். அப்ப இந்த ராஜா கண்ட சொப்பனத்தினுடைய தலை தங்கமா இருந்தது அப்படிங்கிறது எது அப்படின்னா, இதுதான் பாபிலோனிய ராஜ்யம் எனப்பட்டது. இதற்கு அப்புறம் பெர்சிய ராஜ்யம் எனப்பட்டது வருது. இந்த பெர்சிய ராஜ்யத்துக்கு அப்புறம் கிரேக்க ராஜ்யம் எனப்பட்டது வருது. இந்த கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோம ராஜ்யம் எனப்பட்டது வருது. இந்த ரோம பேரரசு அந்த காலகட்டத்துலதான் இயேசுவே பிறக்கிறார், இயேசுவே மரிக்கிறார். அந்த நாட்களில சபைகள் பெருக ஆரம்பிக்கிறது. சபைகள் பெருங்கிற போது அந்த நாட்களில பேதுருவின் மூலமாய் அநேக டிசைபிள்ஸ் எழும்புறாங்க, பவுலின் மூலமா அநேக டிசைபிள்ஸ் எழும்புறாங்க, அந்திரேயா மூலமா அநேக டிசைபிள்ஸ் எழும்புறாங்க. அதன் நிமித்தமா கேத்தலிக் என்கின்ற ஒரு பெயர் வருது. இப்போ ரோம காலகட்டத்துல இந்த சபைகள் கேத்தலிக் சபையா இருக்குது. இந்த கேத்தலிக் சபை ரோம பேரரசு காலத்துல வந்ததுனால இது ரோமன் கேத்தலிக் எனப்பட்டதா மாறு. அந்த நாட்களில அதிக காலம் ஆட்சி புரிந்தது உலகம் முழுவதும் எதுனா ரோம பேரரசு தான். இதை வருகிற தொடர் எபிசோடுல நம்ம பெர்சிய ராஜ்யத்தை குறித்தும் கிரேக்க ராஜ்யத்தை குறித்தும் ரோம ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பாபிலோனிய ராஜ்யத்துல தேவனுடைய என்கவுண்டரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது பசும்பொன்னால் செய்யப்பட்ட தலை.
இப்போ ஒரு மனிதன் இறந்து போயிட்டான், ஒருவேளை ஒரு அசம்பாவிதம் ஆகி போயிடுச்சு, அந்த மனிதன் ஒரு சந்தேகத்துக்கு இடமாக இறந்துட்டான் அப்படின்னா, முதலாவது போஸ்ட்மார்ட்டத்திற்கு அந்த மனிதனுடைய தலையை துண்டா உடைப்பாங்க. அந்த மண்டையை உடைத்து மூளை பகுதியில இருக்கக்கூடியதை எடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது கொலையா அல்லது தற்கொலையா எனப்பட்டதை குறித்து, அல்லது விஷம் ஏதாவது குடித்திருக்குதா என்பதை குறித்து அதனுடைய ரிப்போர்ட்டே கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உடைத்தது எனப்பட்டதுல ஃபர்ஸ்ட் எது உடைக்கப்படுது அப்படின்னா தலையை உடைக்கிறார். அத தலை என்ன பண்ணாங்கன்னா பசும்பொன்னால் ஆனது அப்படிங்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய தலை சரியா இருந்ததுன்னு வைங்கள, அவனுடைய எதிர்காலம் சரியா இருக்கும், அவன் சரீரம் சரியா இருக்கும், அவனுடைய வீடு சரியா இருக்கும். தலை எனப்பட்டது வேதாகமத்துல வீட்டிற்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் அப்படிங்கிறார், சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ ஒரு வீட்டின் தலைவன் பசும்பொன்னாய் இருக்கும்போது அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப இந்த பசும்பொன் எனப்பட்டதை குறித்து சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 68ஆம் சங்கீதத்தினுடைய 13வது வசனம், நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் சிறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஒருவேளை அடுப்பு நடியில் கிடந்தவர்களா இருந்தாலுமே நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, அடுப்பு நடியில சாம்பலா இருக்க மாட்டீங்க, அடுப்பு நடியில ஒரு விறகா இருக்க மாட்டீங்க, அடுப்பு நடியில ஏதோ வேஸ்ட் குப்பையா இருக்க மாட்டீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறாருன்னா, பசும்பொன் சிறகுகள் நிறமாகிய சிறகுகளை போல இருப்பீர்கள். சார், அந்த நாகமான் எனப்பட்ட ஒரு ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு போர் சேவகன் வீட்டுல ஒரு பணிவிடைக்கு என்று போனதுதான் ஒரு இஸ்ரேல ஒரு பெண்மணி, ஒரு யூத பிள்ளை, ஒரு சிறுவயது பிள்ளை. ஆனா அந்த பொண்ணு பணிவிடைக்கு தான் அங்க போனாங்கன்னு பார்த்தா பணிவிடைக்கு போகல, அந்த தேசத்துல தேவனை பிரசித்தி படுத்துவதற்கு தேவனை அழைத்து கொண்டு போனாராம். யோசிச்சு பாருங்க, வேலைக்கு போன இடத்துல இந்த நாகமான் எனப்பட்ட ஒரு மனிதன் குஷ்டரோகியா இருக்கிறாரு. குஷ்டரோகியா இருக்கிற இந்த நாகம்மான் இஸ்ரேல்ல இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல போனா சுகமாவார் என்று சொல்லி அந்த பொண்ணனுடைய தலை எப்படி இருக்குது பாருங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கே தலை சரியில்லை. தேசத்தை ஆட்சி செய்த ஆகாபு ராஜாவினுடைய தலை பாருங்க எவ்வளவு கேடுகட்டதா இருந்தது. ஆனா அந்த நாட்களில அந்நிய தேசத்திற்கு பணிவிடைக்கு போன பிள்ளைக்கு அப்பா இல்லாமல் இருந்திருக்கலாம், அம்மா இல்லாமல் இருந்திருக்கலாம், சகோதர சகோதரிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த சிறு வயதுல படிக்கிறதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை தேவனை வழிநடத்துவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் இந்த பிள்ளை தலையில ஒண்ணுமே இல்லை. அந்த பிள்ளை தலையில என்ன இருந்ததுன்னா, நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்கு தகப்பனா தாயா சகோதரனா சகோதரியா இருக்கிறாரு, அது மாத்திரமல்ல இந்த உடன்படிக்கையின் தேவனால நான் பரிபூர்ண சுகமா இருக்கிறேன், என் எஜமானன் இவ்வளவு வசதியில இருந்தாலும் குஷ்டரோகியா இருக்கிறாரே என்கின்ற பசும்பொன்னாலான தலைங்க. இப்ப இன்றைக்கு நம்மளுடைய தலை அப்படி இருக்கணுமாமா. நிறைய நேரம் நம்மளுடைய தலைய மற்றவங்களோட கம்பேர் பண்ணி தான் பார்க்கிறோமே தவிர, நம்ம தலையாகிய கிறிஸ்துவோடு நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்க எத்தனையோ நேரங்கள்ல நம்ம மறந்து போய் விடுகிறோம். அப்ப தங்கமயமான ஒரு தலையாய் தேவன் வைப்பேங்கிறார். ஒருவேளை அவன் வேணா உன்னை அடுப்பு நடியில வைத்திருக்கலாம், ஆனா உன்னுடைய ஒரிஜினல் குவாலிட்டி ஒண்ணு வெளியில வரும். அந்த குவாலிட்டி வருகிற போது நீ கிரீடமாய் மாறுவாய் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த நாகமான் எனப்பட்ட அந்த நூற்றுக்கு அதிபதி இஸ்ரேல்ல எலிசாவின் இடத்தின் மூலமா ரட்சிக்கப்பட்டு
ஒரு பரிபூரண சுகத்தோடு தன் ஊருக்கு போறப்ப அந்த பொண்ணு இனி அடிப்பு நடியிலேயே இருந்திருக்கும். சொல்ல போனா அந்த சீரிய தேசத்துக்கு அந்த பொண்ணுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்டா, ஒரு நல்ல ஒரு கர்த்தரால வழிநடத்தப்பட்டிருக்கிற ஒரு நல்ல பாஸ்டரா கர்த்தர் அந்த பொண்ணை ஆர்டினேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரிதான் யோசேப்பும் எகிப்து தேசத்திற்கு ஒரு சாதாரண ஒரு 30 வெள்ளி காசுக்குங்க ஒரு செருப்பு விற்கிற மாதிரி ஒரு தரிசனம் பெற்றவனத்துக்கு வித்துட்டாங்க. உள்ள நுழையிற போது அந்த மனிதனுடைய நீதியை சொல்றதுக்கு ஒருத்தர் இல்ல, அந்த மனிதனுடைய பிறப்பை குறித்து சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்ல. ஆனா அந்த மனிதன் தலையில இருந்தது பாருங்க ஒரு தரிசனம், அதுதான் பசும்பொன்னாலான விலையேற பெற்றது. அது காலம் நிறைவேறின போது எகிப்து தேசத்தையே இந்த பசும்பொன்னாகிய தேவனுடையவைகளின் மூலமாக தேசத்தையே மறுரூபப்படுத்திட்டார். அப்ப இந்த தலைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தலையோடு தேவன் இணையணும் பாருங்க. அதனாலதான் இங்க சங்கீதத்துல சொல்றாரு, ஒருவேளை உலகம் உங்களை அடிப்படையில போடலாம், நீங்க இன்றைக்கு ஒருவேளை அடிப்படையில இருக்கலாம், ஆனாலும் நீங்க உங்களை சாம்பலா பார்க்காதீங்க, விறகா பார்க்காதீங்க, கரியா பார்க்காதீங்க, குப்பையா பார்க்காதீங்க. நாள் ஒன்று வரும், எனக்கு முன் குறித்ததை தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதை தலையில வைக்கணும் பாருங்க. அப்ப இதையே சங்கீதக்காரர் 119வது சங்கீதத்தினுடைய 127வது வசனத்துல சொல்றாரு. சங்கீதம் 119 127ல, ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனையில் பிரியப்படுகிறேன். அப்ப பொண்ணு எவ்வளவு முக்கியமானதோ, பொன்னை காட்டிலும் பசும் பொன்னை காட்டிலும் மிக முக்கியமானது எதுனா தேவனுடைய கற்பனை. அப்ப நம்ம தலை பசும்பொன்னா இருக்கணுங்கிற காட்டிலும் தேவனுடைய கற்பனையில நிறைந்து இருக்கணுமாமா. அன்றைக்கு பாபிலோன் தேசம் ஒரு பொற்காலமான தேசம் எனப்பட்டத தானியேலின் மூலமா நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறப்ப யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்துலதான் உலக அதிசயங்களில் ஒன்றாகிய தொங்கும் தோட்டம் எனப்பட்டது கட்டப்பட்டிருக்கு. அதாவதுங்க பிசி 612 இருந்து பிசி 539 வரைக்கும் இந்த பாபிலோனிய அரசாட்சி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 73க்கு அப்புறம் பாபிலோனிய ராஜ்யமே முழுவதும் அழிஞ்சிருது. இந்த 73 வருடம் தேவன் பாபிலோனியர்களை வாழ வைத்தது எதற்காகனா இஸ்ரவேலரை தற்காத்து வைக்கிறதுக்காக தான். நீ சொல்ல பாபிலோனிய ராஜ்யத்திலேயே இஸ்ரவேலர் வந்து தற்காலிகமா ஒரு 70 வருஷம் தங்கணும்னு சில ராஜாக்களை ஏற்படுத்தி அந்த ராஜாக்களுக்கு கிருபை கொடுத்து அதோடு பாபிலோனிய ராஜ்யம் முடிவுக்கு வருதுங்க. அப்போ இவர்கள் பொற்காலத்துல இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தரையே தலையாய் கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் பாபிலோன் தேசத்துல இருந்ததுதான். அப்போ ஒருவேளை இந்த நாட்களில நீங்களும் நானும் கர்த்தரையே தலையாய் கொண்டு அவருடைய கற்பனையை நம்ம பசும்பொன்னிலும் அதிகமாய் நம்ம நினைப்போம் என்றால் நாம வாழுகிற காலம் மிகப்பெரிய ஒரு பொற்காலம் தான். இதற்கு அப்புறம் ஒரு காலம் வரும், அந்த காலத்தை குறித்து நம்ம அடுத்த இதுல பார்க்க இருக்கிறோம். அப்ப பசும்பொன்னை குறித்து நீதிமொழிகள்ல ஞானி சொல்றாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல, வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு தங்கம் கிடைக்காத ஒரு மனுஷன், வெள்ளி கிடைக்காத மனுஷன், அந்த மனுஷன் இப்படி சொல்றாருன்னா ஏதோ வைத்தறிச்சல்ல சொல்றாருன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அவருக்கு பசும்பொண்ணு கிடைக்கல, வெள்ளி கிடைக்கல, அதனால வெள்ளியை பார்க்கலும் புத்தியையும், தங்கம் கிடைக்கல, பசும்பொண்ணை கிடைக்கல, அதனால பசும்பொன்னை பார்க்கலும் ஞானத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆனா சாலமோனின் காலகட்டத்துல பசும்பொன் எப்படி இருந்தது அப்படின்னு 2 நாளாகம புஸ்தகத்தினுடைய 2 நாளாகமோ
3வது அதிகாரம் 4-8 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். 20-22 இருக்குது. முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே 20 முழ நீளமும் 110 முழ உயரமுமாய் இருந்தது. அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டினால் மூடினான். ஆலயத்தின் பெரிய மாளிகை தேவதாரு பலகையினாலே செய்து பசும்பொல்லினால் இழைத்து அதன் மேல் பேரிச்சம் வேலையும் சங்கிலிகளையும் சித்தரித்து அந்த மாளிகையை இரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயுமின் பொன்னாய் இருந்தது. அந்த மாளிகையின் உத்திரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களிலே கேருபெண்களை செய்வித்தான். மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழமும் அதன் அகலம் 20 முழமும் அதை 600 தாளந்து பொன்னினாலே இழைத்தான். ஆலயத்துக்கு உள்ள செவுத்துக்கு எல்லாரும் ஒயிட் வாஷ் பண்ணுங்க அப்படின்னா இவர் தங்கத்தாலேயே ஆலயத்தினுடைய இன்னர் கோட்டை டெக்கரேட் பண்ணாராமாங்க. அப்ப அவர் காலத்துல தங்கம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க, பசும்பொன் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அதே 20-22 சொல்றாரு. நான் இதே 4ஆம் அதிகாரம் 20-22 முறையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும்பொன் விளக்குகளையும் அவைகளின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்திரிகளையும் பசும்பொன் கத்திகளையும் கலகங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உட்கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் பொன்னா இருந்தது. இன்னைக்கு பிளாஸ்டிக் கதவு வைக்கிறக்கே படாத பாடா இருக்குது. சாலமோன் பாருங்க இவ்வளவு தங்கத்தை வச்சிருந்திருக்கிறார். 9வது அதிகாரம் 17-20 நம்ம வாசிக்கிறோம். 9வது அதிகாரத்தினுடைய 17-20 வரைக்கும் ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு பொன்னினால் செய்யப்பட்ட 600 படிகளும் ஒரு பாதப்படியும் உட்காரும் இடத்திற்கு இருபுறத்திலும் கைசாய்மானங்களும் இருந்தன. 2 சிங்கங்கள் கைசானமாய் அருகே நின்றது. அது 6 படிக்கட்டுகளின் மேல் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. அந்த ராஜ்யத்திலும் எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனேன் வனம் என்னும் மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும்பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினாலும் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை. இந்த ஞானி என்ன சொல்றாருன்னா, பசும்பொன்னிலும் ஞானத்தை அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிற. இன்னைக்கு எத்தனையோ பேரு இந்த ஞானத்தை குறித்து கவனம் செலுத்துறதே கிடையாது பாருங்க. செல்வத்தை குறித்து தான் கவனம் செலுத்துறங்கிறாங்க. இவரு உலகத்துல இவ்வளவு வசதியா யோசிச்சு பாருங்க. 12 சிங்கத்தை தன்னுடைய ராஜ்யத்தினுடைய சிங்காசனத்து பக்கத்துல நிறுத்தி இந்த சிங்கம் நிக்கிற இடம் தங்கத்தினால செய்யப்பட்டு இருக்குதாமாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு செல்வந்தராய் இருந்த அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நீ புத்தியை தெரிந்து கொள், ஞானத்தை அறிந்து கொள் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஞானம் எனப்பட்டது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை என்பதை காட்டிலும் இயேசு இந்த சாலமோனை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, இந்த சாலமோனின் ஞானத்தை கேட்பதற்கு சேபாஸ்திரி எத்தோப்பியா தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்களாமா.
சாலமோனில பெரியவர் இங்கே இருக்கிறாரு, அதனால இவருடைய ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் போனா தேவனுடைய வருகையின் நாட்கள்ல, மீட்பின் காலத்துல சேபாஸ்திரி எழுந்து உங்களை குற்றப்படுத்துவார் என்று சாலமோனிலும் பெரியவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்ப இயேசுவுக்குள்ள இருந்த இந்த ஞானம் எப்பேற்பட்டது, அந்த ஞானத்துக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன என்று எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுறாரு. 1வது அதிகாரம் 8-9 வசனத்துல, குமாரன் நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியலா இருக்கிறது என்றார். அப்ப இயேசுவுக்குள்ள இருந்த இந்த ஞானம், அந்த ஞானத்துக்கு இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகமாமா. அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகம் அதிகரிக்கணுமாமா. அப்ப அபிஷேகம் அதிகரிக்கணுமா இருந்தா நம்ம வெறுக்க வேண்டிய சில காரியத்தை வெறுத்து விரும்ப வேண்டிய சில காரியத்தை விரும்பணுமாமா. அப்ப இயேசு விரும்பினது என்று சில காரியம் இருக்குது, வெறுத்தது எனப்பட்டது இருக்குது. அதை விரும்பினது எதை அப்படிங்கிறார்னா, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், அதனாலதான் தோழர்களை பார்க்கலும் ஆனந்த தைல அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு. அப்ப இன்றைக்கு நமக்கு அபிஷேகம் வேணும், அந்த அபிஷேகம் அதிகமாகணும். இந்த அபிஷேகம் அதிகமாகிற போது என் பாத்திரம் நிரம்பி வழியிறப்ப என் கூட இருக்கிறவங்களும் என்னுடைய நீதியில நீதிக்குள்ளாகணும். இன்னைக்கு என்னுடைய பரிசுத்தத்தை தற்காத்து கொள்ளுவதற்கு நான் படாத பாடுபட்டு கொண்டிருந்தேன்னா மற்றவர்களை எப்படிங்க நான் பரிசுத்தத்துக்குள்ள வாங்க என்று சொல்ல முடியும்? அப்ப நான் செய்ய வேண்டிய சில காரியமும் தேவன் எதிர்பார்க்கிறாரு, நான் செய்யக்கூடாத காரியத்தையும் தேவன் எனக்குள்ள எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 1வது சங்கீதத்தினுடைய ஒரு ஆசீர்வாதமான மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி இப்ப யாருங்க அப்படின்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிறார். இது செய்ய வேண்டிய காரியம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து தியானிக்கணுமாமா. ஆனா செய்யக்கூடாத காரியம் என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரும் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சில காரியத்தை செய்யவும் கூடாது, சில காரியத்தை கட்டாயம் செய்யவும் வேணும். ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவும் கூடாது, அதே அந்த ஏதேன் தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். அங்க பண்படுத்தவும் காக்கவும் வேணும். எப்படி இரவும் பகலும் ஒரு நாளைக்கு வருகிறதோ அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாதது எனப்பட்டதையும் தேவன் வைத்திருக்கிறாரு, செய்ய வேண்டியதையும் வைத்திருக்கிறார். அப்ப இயேசு இதுல தெளிவா இருந்திருக்கிறார் பாருங்க. அவருடைய தலை எனப்பட்டது வித்தியாசமா இருந்திருக்குதுங்க. அதுல தலையில வித்தியாசமா இருந்தது என்ன அப்படின்னா, இயேசுவின் இடத்துல பலதரப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க. அதுல ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி ஒண்ணு என்னன்னா, யூத மார்க்கத்துல சந்தானம் இல்லாமல் ஒருத்தனும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பிரமாணம் இருக்குது. சந்தானம் அப்படின்னா, ஒரு வீட்டுல 7 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னா அதுல மூத்தவர் திருமணம் முடிச்சு குழந்தையே இல்லாமல் அவர் இறந்து போயிட்டாருன்னா
இரண்டாவது இருக்கக்கூடியவர் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு சந்தானத்தை ஏற்படுத்தலாம். ஒருவேளை அவரு இறந்து போயிட்டாருன்னா மூணாவது அப்படி ஏற்படுத்தலாம். இப்படி யூதர்களுடைய முறைமையில தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்படி நடக்காது, ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்துல இப்படி செய்யுங்கள் அப்படிங்கிறார். ஆனா இதையே பரலோகத்துல இப்படித்தான் இருக்கும் போல இருக்குதுன்னு இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனை திருமணம் முடிக்கிறாங்க, குழந்தையே இல்லாம அவன் இறந்து போயிட்டான். அவன் தம்பி அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறான், அவனும் குழந்தை இல்லாமல் இறந்து போயிட்டான். அடுத்தவனு திருமணம் முடிக்கிறான். இப்படி 7 பேர் திருமணம் முடித்து குழந்தையே இல்லாம இறந்து போயிட்டாங்க. 8ஆவதா இந்த பெண்மணியே இறந்து போயிட்டா. அப்ப பரலோகத்துல இந்த அம்மா யாருக்கு மனைவியா இருப்பாங்க? அதாவது இயேசுவை பரியாசம் பண்றதுக்கு இதை காட்டிலும் வேற எதுவுமே இல்லைங்க. அதாவது பரலோக ராஜ்யம் எனப்பட்டது இவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரிதான் அங்க இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற மாதிரிதான் இங்க மாத்தணும்னு ஆண்டவர் சொன்னாருங்கிறத விட்டுட்டாங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேவனுடைய வசனத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் தவறுதலாய் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. அங்க கொள்வனையும் இருக்காது, கொடுப்பனையும் இருக்காது, தேவ தூதர்களை போல இருப்பார்கள் அப்படிங்கிறார். அப்ப இயேசுவின் இடத்துல இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வருது. இயேசுவும் சில கிரிட்டிக்கலான சில கேள்வியை கேட்டார். அதாவது அவர் கேட்ட கேள்வியில ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை அவங்கள விட்டு அகற்றி விட்டு அவர்கள் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்துல அந்த கேள்விக்குள்ளேயே வைக்கிறார். நிறைய கேள்வி இருக்குது. அதில் அவருடைய தலையில இருந்ததை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது சாலமோனின் தலையில இருந்த ஞானத்தை காட்டிலும் சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு எனப்பட்டவருடைய தலையில என்ன இருந்தது அப்படிங்கிறதுல அதிகமா இல்லாட்டி ஒரு 3 கேள்வியை இயேசு கேட்கிறார். முதலாவது கேள்வி, 12 வருடமா ஒரு பெண்மணி அநேக மருத்துவர்களிடத்துல போய் சற்றும் சுகமடையாமல் தன்னுடைய குடும்பத்தாரால் கைவிடப்பட்டு தன் ஆஸ்தி எல்லாம் செலவழிந்த பின்பு இயேசுவை எப்படியோ கேள்விப்பட்டு ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. இப்ப அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த அம்மாவினுடைய உதிர போக்கு நின்று விட்டது. திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட நடக்கிறாங்க. நீ சொல்ல போனா ஒரு ஜெபாலய தலைவனும் இயேசுவோடு கூட நடக்கிறாரு. இயேசுனுடைய சீசர்கள் நடக்கிறாங்க. ஜெபாலய தலைவன் வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரு. இந்த நேரத்துல இயேசு நின்று என்னை தொட்டது யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். சிறியர் வர்றாங்க, பெரியவர் வர்றாங்க, சில பெண்களும் தங்கள் ஆஸ்தியில இயேசுவுக்கு ஊழிய செய்தவங்களும் வர்றாங்க. இப்ப இந்த கேள்வியை இயேசு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அது போற இடம் எங்கன்னா ஒரு ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு. அங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னா பரபரப்பான ஒரு சூழ்நிலை. பிள்ளை மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்குது. அவசரத்துல பிள்ளை சாகரக்குள்ளேயே இயேசு போய் ஜெபம் பண்ணி பிள்ளையை சுகமாக்கணும். இவ்வளவு ஒரு அவசரத்துல இவ்வளவு கூட்டத்தின் நடுவுல இயேசு நின்று என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவருடைய சீசர்கள் கூட சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த திரள் கூட்ட மக்கள் உம்மோடு கூட பின்பற்றி வர்றாங்க, யாராவது ஒருவர் தொட்டிருக்கலாம், ஆனா இதுல என்னை தொட்டது யார் என்று நீ கேட்கிறீரே என்ற போது இயேசு சொல்றாரு, தொடுதலிலேயே சில வித்தியாசமான தொடுதல் இருக்கு. இப்ப ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட கேர்ள்ஸுகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பேட் டச் குட் டச் அப்படின்னு. அது இப்பதான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஃபெய்த் டச்னு ஒண்ணு இருக்குது, அன்ஃபெய்த் டச்னு ஒண்ணு இருக்குது. ஏதோ அப்படியே தொட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது இல்லை, விசுவாசத்தில் தொட்டாங்களாம். அப்ப இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கும் விசுவாசத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்திலும் அவருடைய
தொடையிலும் எழுதப்பட்டிருக்குதாமா. யோசிச்சு பாருங்களே. அப்ப அன்றைக்கு யாக்கோபின் தொடை சந்த சுலுக்க வைத்த போது அங்க யாக்கோபினுடைய பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரேல் எனப்பட்ட ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அப்ப இங்க 12 வருடமா பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரிக்கு என்ன பேர் கூட இருந்திருக்கலாம். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க ஏரோது மன்னனுடைய மனைவியா இருக்கலாம் என்று சொல்லி. அப்போ ஒரு ராஜாவினுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு பேர் இருந்திருக்கலாம். ஆனா அந்த பெண் எதற்கு கீழே வர்றாங்கன்னா, உன் வேதனை உன் புருஷனை பற்றி இருக்கும் எனப்பட்ட ஏவாளின் சந்ததியில வர்றாங்க, அடிமையின் சந்ததியில வர்றாங்க. அப்ப வாழ்நாள் முழுவதும் ஒரு அடிமை ஒரு முதலாளியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் வாழணும். அன்றைக்கு எப்படி ஏவாள் தேவனுடைய சித்தத்தின்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வருகிற போது அந்த பெண்மணியை தேவன் ஒரு அடிமையா கொண்டு வரல. ஆதாமை என்ன ஸ்ட்ராட்டஜியில என்ன கேட்டகரியில கொண்டு வந்தாரோ அதே ஸ்ட்ராட்டஜி அதே கேட்டகரியில தான் 2 பேரும் சேர்ந்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொண்டு வந்தாரு. என்றைக்கு தேவ சன்னதியிலிருந்து தேவனால தள்ளப்பட்டு சாத்தானின் சத்தத்துக்கு செவி கொடுத்து சாத்தானுடைய வார்த்தையின்படியே செயல்பட்டதுனால, அவன் அடிமையா போனதுனால, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சதுனால இந்த பெண்மணி அடிமையா போயிட்டாங்க. இப்ப அவன் அடிமைக்கு என்னென்ன வேணாலும் கொடுக்குறான். அவன் என்னென்னலாம் கொடுக்குறான் பாருங்க. மரண அவஸ்தை, உதிரப்போக்குங்கிறது. சில வாலிப பிள்ளைகள் அல்லது சில இந்த பிராபலத்துல இருக்கிறவங்க ஏன்னா நான் ஒரு பெண்ணா பிறந்தனோ அப்படின்னு கூட வேதனையோடு கூட புலம்புவதை நம்ம கேட்க முடியும். அந்த பீரியட்ஸ் டைம்ல அந்த 5 daysல அவங்களுடைய அந்த மரண, ஒரு பக்கத்துல சரீரத்துல பிரச்சனை, மனதளவுல பிரச்சனை. இதன் அடிப்படையில ஒரு 5 நாளே அவங்கனால இதை டேக் ஓவர் பண்ண முடியலன்னா 12 வருஷம் எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா எப்படி வாழ்ந்திருப்பாங்க. துர்நாட்டம் ஒரு பக்கம், மனதளவுல போராட்டம் ஒரு பக்கம், சரீரத்துல விளைவின வேற. அப்ப இந்த அடிமையை இந்த வேதனைப்படுத்தினது யாருன்னா சாத்தான் தான். அப்ப இந்த பெண்மணியை அடிமையிலிருந்து இயேசு விடுதலையாக்குவதற்காகத்தான் இங்க இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார், என்னை தொட்டது யார்? எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. இந்த பெண்மணி பயந்து நடுங்கி இயேசுவின் இடத்தில் வந்து உண்மையெல்லாம் சொன்னாங்களாமா. இதை குறித்து 3 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. லூக்கா 8வது அதிகாரம் 45 48 வரைக்கும், மத்தேயு 9வது அதிகாரம் 20 22 வரைக்கும், மார்க் 5ஆம் அதிகாரம் 25 34 வரைக்கும். அதுல மத்தேயு 9வது அதிகாரத்தினுடைய 20 22 நம்ம படிக்கிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இங்க வந்து இயேசு மகளே என்று டைரக்டா சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரத்தினுடைய, மார்க் 5ஆம் அதிகாரம் 25 34 வரைக்கும் 30 கேட்கிறாரு. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். இங்கதான் கேட்டார். அப்ப இந்த கேள்வி இவர் தலையில இருந்து அறியாமையில கேட்கல. அறியாமையில இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும், அடிமைத்தனத்துல இருக்கிற பெண்கள் விடுதலை ஆகும்படியாகவும், இனி ஏவாளின் பிள்ளை அல்ல நீயே, நீ அடிமையின் பிள்ளை அல்ல, நீ என்னுடைய மகள், இயேசுவின் பிள்ளை, நீ
அப்ப இயேசுவின் பிள்ளைக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, சுகந்தம் ஆட்சி செய்யணுமே தவிர வேதனை ஆட்சி செய்யக்கூடாது. எப்படி சிருஷ்டிப்பின் நாள்ல ஒரு பெண்ணை படைத்து கொண்டு வந்த போது தேவன் அந்த பெண்ணுக்குள்ள ஆளுகையை கொடுத்தாரோ, அதே போல இயேசுவின் மூலமாய் பெண் இனத்திற்கு ஆளுகை வரும்படியாகவே இந்த கேள்வியை கேட்டாருங்க. இதற்கு அப்புறம் அவர் சொன்ன முக்கியமான அந்த பெண்மணி எல்லாவற்றையும் சொன்ன போது இதுலயும் சொல்றாரு 34வது வசனத்துல, அவர் அவளை பார்த்து, மகளே, டாட்டர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்ப இயேசுவின் மூலமா தாங்க தேவனுடைய மகளா மாற முடியும். அது வரைக்கும் அந்த பெண்மணிக்கு ஆஸ்பத்திரியில என்னுடைய பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்திருக்கலாம், அல்லது வீட்டுல என்னென்னமோ பேர் கொடுத்திருக்கலாம், நோயாளின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இயேசுதான் அந்த பெண்ணுக்கு மகள் என்கின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்தார். அப்ப ஃபர்ஸ்ட் இயேசுவினுடைய தலை என்னவா இருந்ததுன்னா, இந்த அடிமையில இருக்கிறவங்களெல்லாம் விடுதலையாகி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்கின்ற ஒரு தலை இருந்தது. இரண்டாவது இயேசு கேட்ட கேள்வி, இதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்திலையும் லூக்கா 9வது அதிகாரத்திலையும் கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். ஆனா இயேசுவினுடைய சீசர்களிடத்துல கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறாங்க. இன்றைக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய உறவினர்கள் நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க, நம்மளுடைய சபையார் நம்மை குறித்து என்ன சொல்றாங்க, இன்னும் நம்மளோட படித்தவங்க, நம்மளுக்கு பிடிக்காதவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க. அப்ப இயேசு இதை கேட்டிருக்கிறாரு. இதை கேட்டது மாத்திரமல்லாது சீசர்களும் இதை கேட்டுக்கொண்டிருந்தபடியினால இங்க சீசர்களிடத்துலதான் கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறாங்க. ஒருவேளை ஜனங்கள் சொல்லுகிறதை வைத்து இயேசு தன்னை திருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரா அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டது பாருங்க, ஜனங்கள், எருசலேமில் இருந்த ஜனங்கள் இயேசுவை என்னென்னமெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா, சிலர் எரேமியான் இருக்கிறாங்க, சிலர் எலியான் இருக்கிறாங்க, சிலர் எலிசான் இருக்கிறாங்க, சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசியை ஒருவன் இருக்கிறாங்க, சிலர் யோவான் சானகனே உயிரோடு எந்திரிச்சு வந்திருக்கிறான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க யாரு சொன்னதுமே இயேசு இல்லை. ஆனா இயேசுவினுடைய சீசர்களுக்கும் இயேசு யாருன்னே தெரியாம இயேசுவை பின்பற்றிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்கள கிளியர் பண்ணணுமா இருந்தா இவர்களிடத்துல முதலாவது ஒரு கேள்வியை எழுப்பி இவர்களுக்கும் பரலோகத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி, பரலோகம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே இந்த கேள்வியை கேட்கிறார். அதான் பசும் பொன்னிலும் அதிகமானது ஞானம். இயேசுவுக்குள்ள இருந்த ஞானத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு அவர்கள் நடுவுல இருந்து சொல்றாரு, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இம்மீடியட்டா இயேசு சொல்றாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்துல இருக்கிற பிதா இது உனக்கு வெளிப்படுத்தினபடினால இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. நீ பூலோகத்துல எவைகளை கட்டுவையோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கோ, நீ பூலோகத்துல எவைகளை கட்டவிழ்ப்பையோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப இங்க இரண்டாவது கேள்வி எதற்காக கேட்டார் அப்படின்னா, நீங்க உலக மக்கள் எல்லாம் சொல்றத வச்சு நீங்க என்ன பின்பற்றக்கூடாது. பரலோகத்துல இருந்து, வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்துல இருந்து வருகிற தேவன், அந்த எப்படி இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறினாரோ அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல இறங்கி வந்தார். அப்பொழுதுதான் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்கின்ற அந்த சத்தம் உண்டானது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் யாராரோ ஏதேதோ சொல்லுவாங்கங்க. கடைசி காலத்துல அநேக துருபதேசங்கள்லாம் வருமாமா. அதெல்லாம் கேட்டு பின்பற்றாதபடி பரலோகத்தின் தேவனுக்கும் நமக்கும் இயேசுவை குறித்த ஒரு அறிகிற ஒரு அறிவு தெளிவாயிருக்க வேண்டும் என்று அந்த நாட்கள்ல இயேசு விரும்பினார்.
அதனாலதான் கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அதோடு மூன்றாவது முக்கியமான ஒரு கேள்விங்க, ரொம்ப மனதை கரைய பண்ணின ஒரு கேள்வியும், அநேக முறை அது ஒரு துக்கமான கேள்வியாகவும் மாறிட்டு. இதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தினுடைய 67வது வசனத்துல, 66 அப்படிங்கிறது கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு நம்பர், 666, அத 666 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க 67, 666, 67 வாசிக்கிறப்பேன். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யோசிச்சு பாரு, அவருடைய சீசர்கள் அது முதல் அவரோடு கூட நடக்காமல் பின்வாங்கிட்டாங்க. எவ்வளவு சீசர்கள் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அநேகர் இம்மீடியட்டா அவரை விட்டு விலகிட்டாங்க. அவரு கூட நடவாமல் அப்படின்னா இன்னும் சொல்ல போனா அவருக்கு அகெயின்ஸ்டா மாறினதாக கூட இருந்திருக்கலாம். அப்பொழுதுதான் இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்றார். எவ்வளவு கஷ்டமான வார்த்தை பாருங்களேன். ஆனா இயேசுவுக்கு தெரியும், ஒரு நாள் இவங்க எல்லாம் தன்னை விட்டுட்டு போயிடுவாங்க, தானாதியா சிலுவையில தொங்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒரு வார்த்தை கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா. சார், இயேசுவையே சரியா புரிந்து கொள்ளாத சீசர்கள் இருந்திருப்பாங்கன்னா, கணவன் எப்படி சார் மனைவியை சரியா புரிந்து கொள்ளுவாங்க? மனைவி எப்படிங்க கணவனை சரியா புரிந்து கொள்ளுவாங்க? பிள்ளைகள் எப்படிங்க பெற்றோரை சரியா புரிந்து கொள்ளுவாங்க? பாஸ்டர் எப்படி சபையை சரியா புரிந்து கொள்ளுவாரு? சபையார் எப்படி பாஸ்டர் சரியா புரிந்து கொள்ளுவாங்க? அப்ப தவறுதலான எண்ணங்கள் எப்ப வேணாலும், யாருக்கு வேணாலும், எப்படி வேணாலும் வரலாம். இங்க தவறுதலான எண்ணம் எல்லாம் பின்பற்றாம போனதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இயேசு சொன்ன, என் ரத்தத்தை புசித்து, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணலைன்னா நித்திய ஜீவன் இல்லை அப்படின்ட்டார். இதைத்தான் சொன்னார். அதாவது என் ரத்தத்தை நீங்க பானம் பண்ணணும், என் மாம்சத்தை புசிக்கணும், அப்பொழுதுதான் கடைசி நாட்கள்ல நான் உங்களை எழுப்புவேன் என்ற போது இம்மீடியட்டா இந்த ஆளு என்ன, அவருடைய ரத்தத்தை நமக்கு குடிக்க கொடுப்பாரா? அவருடைய மாம்சத்தை திங்க கொடுப்பாரா? இது என்ன போதனை? அதாவது ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாடி நோவா காலத்துல கூட மனுஷ மாம்சத்தை சாப்பிட சொல்லி தேவன் சொல்லவே இல்லை. எங்கேயுமே மனுஷ மாம்சம் சாப்பிட்டதுக்காக வேதாகமத்துல இடமே இல்லை. ஆனா திடீர்னு இந்த ஆள் வந்தாரு, கொஞ்சம் அற்புதங்களை பண்ணாரு, அதை இதையும் சொல்லிக்கிட்டே இருந்து இப்ப கடைசியா என் ரத்தத்தை பானம் பண்ணுங்க, என் மாம்சத்தை புசிங்கன்னு சொல்றாரு. ஐயோ, இது கடினமான உபதேசமா இருக்கிறது என்று இதை குறித்து விளக்கம் கேட்காம அவர்கள் அநேகர் இடறி போயிட்டாங்க. அப்பத்தான் இயேசு கேட்கிறார். அப்ப இயேசு இந்த போதனையை போதிக்காம இருந்திருந்தார்னா இத்தனை பேர் போயிருக்க மாட்டாங்க இல்லையா? சில பேர் கூட கேட்பாங்க, பிரதர் நீங்க கொஞ்சம் ஞானமா நடந்திருக்கலாம் இல்ல, கொஞ்சம் ஞானமா நடந்திருந்தீங்கன்னா இவங்களை எல்லாம் காப்பாத்தி இருக்கலாம் இல்ல. வேதம் சொல்லுதுங்க, பிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு புடுங்கப்படுமா. பிதா நடாத களை அல்ல, நாத்து. இது நாத்து தான், ஆனா பிதா நடல. எதுக்காக இவங்க வந்தாங்கன்னா அற்புதத்தை பார்த்துட்டு வந்தாங்க, அப்பமும் மீனும் கிடைச்சதை பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா இவைகளின் நடுவுலையோ அவர் என்ன திட்டினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அவருக்காகவே சாகவே வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்திருக்காங்க. அப்பத்தான் அது நடுவுல சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, 12 ஒருவனாகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களிலும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்ட்டார்.
12 பேர்லயும் ஒருத்தர் கூடயே இருக்கிறான், அவனும் பிசாசா இருக்கிறான்னு யூதாச சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்க, இயேசுவினுடைய இந்த வார்த்தை பேசாம இருந்திருந்தா நம்ம இத்தனை பேரை இழந்திருக்க முடியாதுல்ல. அப்படின்னா இத பேசல அப்படின்னு இருந்தா கட்டாயம் உங்களை என்னையும் அவர் அன்றைக்கு இழந்திருப்பார். அன்றைக்கே அவர் தீர்மானிச்சது என்னன்னா, இயேசுவனுடைய மாம்சம் சிலுவையில பிற்கப்படணும், இயேசுவனுடைய ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிக்கப்படணும். இந்த மாம்சமும் ரத்தம் தான் பூலோகத்தில் இருக்கிற உங்களை என்னையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போகும். அப்ப இந்த மாம்சத்துலதான் அந்த ஆவியை சுமக்க முடியும். இந்த மாம்சத்துலதான் அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் அவங்க மாம்சத்துல இயேசுவினுடைய ஆவியை சுமக்கணும்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. இந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினுடைய ரத்தம் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில சிந்தப்படாமல் இருந்திருக்குமானா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினுடைய சரீரம் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில பிற்கப்படாமல் இருந்திருக்கும் என்றால், நிச்சயமாலுமே நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுகிற ஸ்தானத்திற்கு வந்திருக்க மாட்டோம். அப்ப முதலாவது இந்த தலை உடைக்கப்பட்டது நிமித்தமாக இந்த கல் பெரிய பர்வதமா உயர்த்தப்படுதுங்க. தங்கம்தான், ஆனாலுமே கைகளால் பெயர்க்கப்படாத கல்லுக்கு முன்னாடி தங்க நிக்கல. சாலமோன் ராஜ்யத்துல தங்கம் தான், ஆனா இயேசு சீயோனிட மூளைக்கல்லா இருக்கிறார், அஸ்திபார கல்லா இருக்கிறார். அது மாம்சத்தின்படி வந்த கல் அல்ல, தேவனாலே வந்த கல். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை மேலோங்கி நிற்பதற்கு பெரிய பர்வதமாய் மாறியது. அப்ப இந்த சிலையில இருந்த தங்கம் பவுடரா மாறினது போல தேவனுடைய ராஜ்யம் எனப்பட்டது உள்ள வரும்போது நாம நீதிமான் ஆகிறது மாத்திரமல்ல, நம்ம மூலமாய் அநேகரை நீதிமான்கள் ஆக்கும்படியாகவும் நம்மை நீதிமான் ஆக்குறாராமா. அதுக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். அதனால சகோதரர்களுக்குள்ள ஆனந்தத்தில் அபிஷேகத்தை அவருக்கு கொடுத்தார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவால் வரக்கூடிய நீதியை விரும்பி, உலகத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமம் மாத்திரம் அல்ல, சில நேரம் நம்மளுடைய நீதி அக்கிரமமா இருக்கும், அதை வெறுக்கிற போதுதான் வேதம் சொல்லுது பாருங்க, நம்ம அபிஷேகம் நாளுக்கு நாள் அதிகமாகும். நாமும் கிறிஸ்துவின் சிந்தையில இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்துக்காக வாழுவோம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பசும்புண் தலையாய் இருந்தாலும் கர்த்தாவே, அவைகளையும் ஆண்டவரே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மோதி பவுடராக்கினது போல இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஞானவானாயிருந்தாலும் அந்த ஞானவான்களை எல்லாம் பைத்தியமாக்குவதற்கு ஆண்டவரே இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் பைத்தியங்களையும் தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு ஞானமாய் இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.